வணக்க நண்பர்களே, என்னடா நாள் 49க்கு அப்புறம் 50 தானே 51 போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? அது ஏன்னா நான் வெள்ளியங்கிரி போயிட்டு வந்த மறுநாள் உடம்பெல்லாம் சரியான வலி வந்ததும் தூங்கினவன் தான். சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் ஏஞ்சேன். அதனால நேத்து ஒண்ணுமே பண்ணாத காரணத்தால் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரைட்டு, இன்னைக்கு ஏஞ்சதும் பல்ல சுத்தம் பண்ணிட்டு பயிற்சியில இறங்கிட்டேன். அப்படியே இன்னைக்கான குரலுக்கு வந்தோம்னா, அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீயூலி உய்த்து விடும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பொறாம இருந்ததுன்னா அந்த பொறாமையை அவன் தீய வழியில கொண்டு போய் அவனை அழிச்சிடும்னு இந்த குரல்ல சொல்றாங்க. பயிற்சியை முடிச்சுட்டு காலையில புரதத்துக்கு ஓட்ஸ் பேன் கேக் சமைச்சு சாப்பிட்டு மத்தியான புரதத்துக்கு சோயா சங்க்ஸ் வாங்கலான்னு கடைக்கு போய் பார்த்தா தக்காளி சட்னி புதினா சட்னி எல்லாம் பேக் பண்ணி சாஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. அதை பார்த்து நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. சோ நம்ம எதுக்கு போனோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாம்பாரும் வாங்கிட்டு வந்த சோயா சங்க்ஸையும் சமைச்சு சாப்பிட்டு மத்தியானம் போல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மாலை பயிற்சியில இறங்கிட்டேன். நண்பர்களே, இன்னும் 9 நாள் தான் இருக்கு இந்த சவாலை முடிக்க. இறுதியில பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க இன்ஸ்டால ஃபாலோவும் யூடியூப்ல சர்ப்ரைஸும் மறக்காம பண்ணிருங்க நண்பர்களே. பயிற்சியை முடிச்சுட்டு இரவு புறதுக்கு ஒண்ணும் இல்ல, வீட்டுல இருந்த அடதோசை மாவை ஊத்தி சாப்பிட்டு மீன் எண்ணெயை போட்டு மட்டை ஆயிட்டேன் நண்பர்களே. டாடா.